ரொம்ப ரொம்ப இந்த ராசி எப்படின்னா தேலுன்னு சொல்கிறோம், இல்லைன்னு நம்ம சொல்ல. ஆனால் நீர் தன்மை எப்படிங்க நீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்கி கிடக்கக்கூடிய நீர் நிறைய விஷயத்த தன்னுடைய தேக்கம், தன்னுடைய மனசுக்குள்ளறை ஆழமான சிந்தனை, ஆழமான விஷயம் இதெல்லாம் விருச்சிகத்துக்கு உண்டு. மனசுக்குள்ளாரையே வச்சுக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம வெளியே கொண்டு வர்றதா, எப்படி நமக்கு அதை நம்ம செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு அந்த தடுமாற்றம் இருக்கும். அப்படிங்கும்போது தசை சம்பந்தமான சதை பிடிச்சிச்சுங்க, வச்சு வெட்டி வெட்டி ஒட்டி தைச்சாங்க சொல்லுவாங்க சிலர். இல்லை கேட்போம், அடிபட்டுச்சாங்க, ரொம்ப எலும்பு வரையும் போச்சா, பிரச்சனைகளை வந்துச்சு. ஒரு கண்டத்திலிருந்து 8ஆம் இடம் எப்படிங்க, ஒரு கண்டத்திலிருந்து ஒரு போராடி வெளியே வரக்கூடிய அமைப்பு விருச்சிகத்துக்கு உண்டு. அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. கேம் சேஞ்சர் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம குணாதிசயங்கள், நம்மளுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய அமைப்பு, ஏன்னா ஊழ்வினை கருமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம மனித பிறவியாக பிறந்து ஒவ்வொரு ராசியில ஒரு நட்சத்திரம் கொண்டு இந்த பிறப்பு அப்படிங்கிற ஒரு ரகசியத்துக்குள்ளார என்னென்ன நம்ம வாழ்நாள் முழுவதும் அனுபவிப்போம். இதுல எந்த அளவுக்கு செல்வம், எந்த அளவுக்கு பணம், புகழ், மற்ற எல்லா விஷயத்திலையும் நம்ம சாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. தினப்பலன், வாரப்பலன், மாத பலன், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ராசியை வைத்து தான் நம்ம சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சில விஷயங்கள் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத கோச்சார கிரகம் வச்சு நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் நம்ம பிறந்த ராசியை விடுவோமா? கரெக்டாக நம்ம ராசியில் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் எனக்கு நடந்துச்சு, இது மாதிரி விஷயங்கள் அப்படிங்கும் போது அது எல்லாமே உங்களுடைய ராசிநாதனுடைய குணங்கள், இதை தான் நம்ம பொறுத்து சொல்கிறோம். அப்போ நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும், குழந்தை பாக்கியம் இருக்கும், தொழில் இருக்கும், எப்படியெல்லாம் நம்ம சாதிப்போம், அல்லது ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், அப்படி ப்ளஸ் மைனஸ் ரெண்டையுமே நம்ம இந்த வீடியோவில் உட்காந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் நம்ம சொல்ல போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் மற்றும் யார் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சூட்சுமமான வாழ்வியல் மற்றும் கோயில் பரிகாரம், நம்ம எப்படி வாழ்நாளில் ஜெயிக்கலாம், எப்படி நம்ம செல்வத்தை பெருக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் தந்திரமாக ஒரு தாந்திரிகமாக சொல்ல போகிறோம். விருச்சிக ராசி நேயர்கள் ரொம்ப ரொம்ப இந்த ராசி எப்படின்னா தேலுன்னு சொல்கிறோம், இல்லைன்னு நம்ம சொல்ல. ஆனால் நீர் தன்மை எப்படிங்க நீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்கி கிடக்கக்கூடிய நீர் நிறைய விஷயத்த தன்னுடைய தேக்கம், தன்னுடைய மனசுக்குள்ளறை ஆழமான சிந்தனை, ஆழமான விஷயம் இதெல்லாம் விருச்சிகத்துக்கு உண்டு. மனசுக்குள்ளாரையே வச்சுக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம வெளியே கொண்டு வர்றதா, எப்படி நமக்கு அதை நம்ம செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு அந்த தடுமாற்றம் இருக்கும். பொதுவாக காலசக்கரத்துக்கு 8ஆம் பாவகம் நல்லா கேளுங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அனுஷங்கிற சனி பகவானுடைய நட்சத்திரம், கேட்டை புதனுடைய நட்சத்திரம், விசாகம் குருவுடைய நட்சத்திரம் இருக்கும். அப்போ இந்த விருச்சிகத்துக்குள்ளார ஒரு ரகசியம் மறைஞ்சு இருக்குது அப்படிம்பாங்க. ஏதாவது ஒரு ரகசியத்தை பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. குடும்பத்திலேயே சரி, வெளியவும் சரி, அமைதி. ஊமை ராசிம்பாங்கங்க. எப்படிங்க? ஊமை ராசி. எப்போ பேசணுமோ அப்போ தான் பேசுவாங்க, எப்போ அதை சொல்லணுமோ அப்போ தான் சொல்லுவாங்க. அது மாதிரி விருச்சிகத்துக்கு சில குணங்கள் உண்டு. நீசம் அப்படின்னா சந்திரன், சந்திர பகவான் இங்கே நீசமாயிடுறார். அம்மாவுக்கு இந்த விருச்சிகம் ஒரு வீட்டில் பிறந்தாவே தாய் அம்மாவுக்கு மருத்துவ செலவை கொடுக்கறது, உடம்பு தொந்தரவை கொடுத்துறது, இதெல்லாம் பிரச்சனையை கொடுத்துருன்னு வச்சுங்களேன். ஆனால் சனி பகவானோ 8ஆம் இடத்துக்கு அதிபதியோ
நல்ல ஒரு வலிமையான விஷயமா இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆயுளை பங்கப்படுத்தாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த ராசிக்கு எப்படின்னா எப்பயுமே இந்த தண்ணி பிரச்சனைன்னு இருக்கணும். இந்த சந்திரன் நீச்சம் பார்த்தீங்களா, வாட்டர் பம்பில் ரிப்பேரு, அதே மாதிரி பக்கத்தில் ஏதாவது விஷயத்தில் தண்ணி உடஞ்சிட்டு போகிறது, கஷ்டப்படுறது, வாட்டர் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். தண்ணிக்காக சின்ன வயசில் எவ்வளோ தூரம் போய் குடம் கொண்டு வந்து தண்ணி கொடுத்தேங்க. வயதோட்டம் பொறுத்து பார்த்துக்கணும். ஆமாம் தண்ணி பிரச்சனை எனக்கு இருந்துச்சுங்க மேடம் சொல்லணும். ஆனால் அந்த சந்திரன் ஆதிக்கம் பாசத்துக்காக ஏங்குவாங்க. பாசத்துக்காக ஏங்கக்கூடியவங்க. அம்மா மேலே அளவு கடந்த பாசம் இருக்கும். ஆனாலும் நீசமாகறனால சிலருக்கு பிரிவினைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு வெளியூர் போகிறது, இதெல்லாம் உங்களுக்கு தாயை விட்டு பிரியக்கூடிய அமைப்பு. அம்மா அப்பாவுக்கும் அவங்களுடைய இந்த குழந்தை பிறக்குதுன்னு வச்சுங்க, அவங்க அம்மா அப்பாவும் ஒரு பிரிவினையை கொடுக்கறது, ஆரோக்கியத்தில் குறைபாடு கொடுக்கறது, ஏதாவது ஒரு இறக்கத்தை கொடுத்துரும், ஒரு கஷ்டத்தை கொடுத்துரும். கீழே விழுவுறது, மேலே விழுவுறது, வண்டியில் அடிபடுறது எல்லாம் கண்டிப்பாக நடந்திருக்குங்க. ஆண்களாக இருந்தால் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். காலில் தழும்பு, முட்டியில் தழும்பா இருக்கும். விருச்சிக லக்னத்துக்கே கூட இருக்கலாம். ராசிக்கு முழுமையாக பலன் இது. இதெல்லாம் விருச்சிகத்துக்கு கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம். அதே போல் குரு 2ஆம் இடம் அப்படிங்கும்போது தசை சம்பந்தமான சதை பிஞ்சிச்சுங்க, வச்சு வெட்டி வெட்டி ஒட்டி தைச்சாங்க சொல்லுவாங்க சிலர். எல்லாம் கேட்போம். அடிபட்டுச்சாங்க, ரொம்ப எலும்பு வரையும் போச்சா, பிரச்சனைகளை உண்டு. ஒரு கண்டத்திலிருந்து 8ஆம் இடம் எப்படிங்க, ஒரு கண்டத்திலிருந்து ஒரு போராடி வெளியே வரக்கூடிய அமைப்பு விருச்சிகத்துக்கு உண்டு. நிறைய விஷயங்கள் போராட்ட குணம் இருந்தாலும் இந்த சுயநலம் அப்படிங்கிறது ரொம்ப பார்க்க மாட்டீங்க. பொதுநலமாக நடக்கிற மாதிரி இருக்கும். அதில் ஏதாவது ஒரு உள்நோக்கம், உள் அர்த்தம் வச்சு பழகுவாங்க. ஃப்ரெண்ட்ஸுனால தொலைச்சேன், ஃப்ரெண்ட்ஸால் கெட்டு போனேன் விரிச்சிக்கோங்க. கண்டிப்பாக தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுனாலேயே பணத்தை இழந்தேன், தொழிலில் முடக்கமானேன். இந்த கூட்டு தொழில் தானாகவே இயங்கிறதுக்கு யோசிப்பாங்க. கூட்டு தொழில், ரியல் எஸ்டேட் வந்து மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் நல்லா இருக்குங்க. ஏன்னா செவ்வாய், அந்த செவ்வாயோட இடத்துக்கு பக்கத்துல யார் இருக்காங்க, அடுத்தது குரு இருக்கார், தனத்தை கொடுத்துருவார். அவங்கள கூட்டிட்டு போயிட்டு வந்தாவே அந்த ரியல் எஸ்டேட் வந்து சக்சஸ் கொடுத்துரும். மறைமுகமாக பணத்தை எண்ணி வாங்கிறது, இந்த லாட்ரி யோகம் விருச்சிகத்துக்கு உண்டுங்க. திடீர்னு பணக்காரங்களாக விருச்சிக ராசி, விருச்சிக லக்னமாக இருப்பாங்க. அந்த செவ்வாயோடைய ஆதிக்கம் எப்பயுமே ஒரு கௌரவம், ஒரு அந்தஸ்து, ஒரு அந்த வரட்டு பிடிவாதம் எல்லாமே உங்ககிட்ட இருக்கா இல்லைங்களா? விட்டு கொடுக்கறது கஷ்டம், விட்டு கொடுக்கறதே கஷ்டம். குற்றம் குறை கண்டுபிடிக்கிறதுல நீங்க தான். ஏன் அப்படின்னா சந்திரன் நீசம் மட்டும் இல்லை, தன்னால் இருக்க முடியாத ஒரு இயலாமை குணம் உங்ககிட்ட இருக்கும், மனசெலவில் இருக்கும். பலர் வெளியே காட்டுவீங்க, சிலர் வெளியவே காட்டிக்க மாட்டேங்க. நிறைய வீட்டாண்டையே இருக்கேங்க, மெட்ராஸ் பாரு வீட்டாண்டையே இருக்கிறேங்கம்மாங்க, அதெல்லாம் விருச்சிகம்தான். நல்லா 2 டிகிரி படித்தேங்க, எங்கெங்க வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்டுக்காரர் நல்லா சம்பாதிக்கிறார், நாம் பாட்டுக்கு சமைச்சு போட்டோமா அமைதியாக இருந்தோமா அப்படின்ட்டு. சிலர் அரசியல் சார்ந்து தன்னுடைய லக்னம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பான ஒரு உயர்வை, மக்களிடையே ஒரு பிரபலிய யோகத்தை, வண்டி வாகனம் அப்படின்னு அடுத்தவங்களுக்காக அர்ப்பணிக்கிற குணம் இருக்குங்க. அடுத்தவங்களுக்காக அர்ப்பணிக்க குணம், நம்ம உயர்வா இருக்கணும் அப்படின்னு யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நிறைய பேத்துக்கு கீழ்நிலையிலிருந்து மேலே வரக்கூடிய யோகம் உண்டு. விருச்சிக லக்னமாக இருக்கட்டும், ராசியாக இருக்கட்டும். வாழ்க்கை அப்படிங்கும்போது, திருமணம் அப்படிங்கும்போது சுக்கிரன். நான் சொல்லுவேன், விருச்சிக ராசிங்களா பையன் நல்லா சம்பாதிக்கக்கூடிய பொண்டாட்டி, பணங்காசோட வரக்கூடிய பொண்டாட்டி, கார் ஓட்டக்கூடிய மனைவி, இது மாதிரி நல்ல விஷயங்கள், நல்ல அழகான மனைவி அமையும் போங்க, கவலைப்படாதீங்க அப்படிமே.
சம்பாதியத்தை கொடுக்கக்கூடிய மனைவி அந்த பேர் அமையும். பெண்ணாக இருந்தாலும் அப்படிதான். ஒரு பெண்ணுக்கு வரன் பார்க்குறீங்கன்னா வீடு வண்டி யோகம் ஒரு ஐடி ஃபீல்டு இருக்கிறாருன்னு சொல்லி அந்த ரிஷபம் செயல்படும். நம்மளுடைய எந்த பாவகமோ பாதகாதிபதியாக இருக்கக்கூடாது, கவனமாக எடுத்துக்கணும். இப்போ இந்த மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு தானங்க பாதகாதிபதி. மிதுனத்துக்கு சொன்னோம் குரு பாதகாதிபதினு. இந்த குரு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகள் பிறந்தோடனே வளர்ச்சியை கொடுத்தாலும் குழந்தைகள்னால ஒரு பாதகத்தை, ஒரு கஷ்டத்தை, ஒரு கவலையை கொடுத்துரும். அதே போல இவங்களுக்கு தாயால ஒரு வேதனையை, ஒரு கஷ்டத்தை சுமந்துருவாங்க அல்லது இழந்துருவாங்க. இழப்பு கூட உண்டு. தாயை விட்டு பிரியறது அல்லது இழப்பு கூட உண்டு. எப்போ பாரு அம்மாவுக்கு சம்பாரிச்சு மருத்துவ செலவுக்கே கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம். அதனால மனைவி பேச்சை கேட்கறது, மனைவியை சார்ந்து வாழ்றது, கணவனை சார்ந்து அப்படியே ஓரங்கட்டியறது மேஷத்துக்கும் உண்டு, விருச்சிகத்துக்கும் உண்டு. செவ்வாயின்னு என்னன்னா மங்களக்காரகன். அந்த திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையை அப்படியே மாத்திக்கிறது. ஆனால் சித்தப்பா பெரியப்பா அக்கா அண்ணன் தம்பி உறவுகளை என்னைக்குமே நேசிப்பாங்க. அன்பு பாசத உறவுகளுக்கு மதிப்பு கொடுப்பீங்க. எப்படிங்க? உறவுகளுக்கு மதிப்பு கொடுப்பீங்க, நட்பு வட்டாரத்துக்கு மதிப்பு கொடுப்பீங்க, எவ்வளவு நேரம் உழைச்சி கொட்டுவீங்க. ஆனால் நமக்கு ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு மனைவியோ கணவனோ இருந்தாலும் ஒரு படி அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் இரு அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ண சொல்லிட்டு போயிடுவீங்க. அந்த அளவு குணமெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அரசியல் தந்திரம் யாருக்குன்னா விருச்சிகத்துக்கு தான். எந்த ஒரு விஷயத்தில் பூந்து நெளிஞ்சு தன்னுடைய சாதனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஆனால் போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அந்த 8ஆம் இடமாக இருக்கறனால ஒரு ஒரு கீழான விஷயத்த, இந்த கீழான இருக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அந்த துப்புரவு தொழில் செய்கிறவங்க, வேலைக்காரங்க, கஷ்டப்படுறவங்க, இவங்களெல்லாம் பார்த்தா இறக்க குணப்படுறது, அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுறது, இந்த மாதிரி எண்ணங்கள். ஏன்னா சனி பகவான் எல்லாமே கிரகம் தாங்க, பாவகம் தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 நாளுக்கு யாருங்க? அவர் தானே. அந்த எண்ணங்கள் வரும். ஒரு டீச்சர், ரியல் எஸ்டேட்டு, தொழிலதிபர், அரசியல்காரங்க, இவங்க எல்லாருமே உங்கள் ஃபேமிலிலேயோ அல்லது நீங்களோ இருக்கலாம். அந்த டீச்சர் எதுக்கு சொல்கிறேன்னா 2ஆம் இடம் குரு. சரிங்களா? எப்பயுமே ஒரு பள்ளிக்கூடமோ ஒரு பிராமணரோ தொடர்பு வரும், கண்டிப்பாக வரும் விருச்சிகத்துக்கு. வீடு சம்பந்தமான செவ்வாயாக இருந்து 8ஆம் பாவகமாக இருக்கிறதுனால சரியான வீடு அமைப்பு இருக்கணும், இல்லாட்டி வாஸ்து குற்றம் உண்டு. இதெல்லாம் நீங்கள் ஆமாவா இல்லையா கமெண்ட் பாக்ஸில் போட்டு, நான் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேன் மேடம், எனக்கு என்ன சொல்யூஷன் கொடுங்க கேட்கணும். சரி, உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே குரு 2 செவ்வாய் நீங்கள் கந்த குரு கவசம். எப்படிங்க? கந்த குரு கவசம், ஜலம். 5ஆம் இடமும் குரு. எப்பயும் குரு வழிபட நின்ற ஸ்தலம் எதுங்க? திருச்செந்தூர். எப்பயும் நீங்கள் ஒரு திருச்செந்தூர் போயிட்டு வந்துருங்க. நீங்கள் பிறந்த மாதத்தில் வியாழக்கிழமை, பிறந்த மாதத்துலங்க வியாழக்கிழமை, குருவுடைய நட்சத்திரம் விசாகம் இருக்கு. ஸோ போயிட்டு நீங்கள் முருகனை வழிபாடு எடுங்க. வீடு தோஷம், குழந்தைகள்னால பாதிப்பு, குழந்தைகள் நல்ல உயர்வை கொடுக்கறது, திருமணமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும், ஒரு அந்தஸ்தை அடையக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் எதுக்கு உண்டுங்க? விருச்சிகத்துக்கு உண்டு. இந்த வழிபாடெல்லாம் எடுங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும். மந்திரம் சொல்றது நல்லது, ஆனால் சொல்ல வேணும். சோம்பேறித்தனத்தை விடணும். எதுலேயுமே ஒரு சுய கட்டுப்பாடோட வச்சு நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா பெரிய லெவலில் வரக்கூடிய அமைப்பு. பொதுவாக நான் சொல்லுவேங்க, விருச்சிகமே நகையெல்லாம் போட்டுக்க கூடாதுமோ. சில ராசிகள் நகையை போடலாம், சில ராசிகள் நகையே போடக்கூடாது. போடக்கூடாதுன்னா அதிகமாக இந்த ஒரு 10 பவுனுக்கு பிரைஸ்னெட்டு, ஒரு 5 பவுனுக்கு செயின் போட்டுட்டு இப்படியே பந்தா காட்டிகிட்டு இருப்பாங்க, பண்ணவே கூடாது. சனி மகா திசையா, அமைதியாரு, குருவை ஆக்டிவேட் பண்ணாத.
அப்படிங்க இது மாதிரிலாம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுடைய ஜாதகத்தில். நான் அந்த ராசிங்க கரெக்டாக சொன்னீங்க. எனக்கு கொஞ்சம் இப்போ தசாபுத்தியோ உங்களுடைய வளர்ச்சிக்கு என்ன, இப்போ என்ன தேவை, என்ன கஷ்டப்பட்டீங்க எல்லாமே பார்த்துக்கலாம். சொல்யூஷன் உண்டு. டிஸ்பிளேல ஃபோன் நம்பர் வருது, கேட்டு தெரிஞ்சுக்குங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.